ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி பஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கனோட கல்லீரல் சுக்கா எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும், நல்ல ஒரு ஸ்பைஸியாகவும் இருக்கும். வறுத்து மசாலா நம்ம அரைச்சி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் இன்றைக்கி எப்படி சமைக்கிறேன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போட வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி சிக்கனோட கல்லீரல் 1/4 கிலோ கிட்ட எடுத்திருக்கேன். இந்த கல்லீரல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து பொடிசாக சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். நறுக்கின கல்லீரலை 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கழுவி எடுத்திருக்கேன். எடுத்து வச்சுருக்க கல்லீரலை நம்ம அப்படியே சேர்த்துக்க போகிறோம் குக்கரில். நான் குக்கரில் வந்து விசில் போட்டு வேக வைக்க போகிறேன். இந்த கல்லீரல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குக் ஆகுது கஷ்டம். கண்டிப்பாக வந்து ஒரு 8 விசில் அந்த மாதிரி விட்டிங்கன்னா தான் நமக்கு நல்லா சாஃப்டாக குக் ஆகும். ஸோ நான் தேவையான தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஒரு கிளாஸ் அளவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வாஷ் பண்ணும்போது போட்டிருக்கேன், பட் திரும்பவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்மெல்லிங்காக தான். ஸோ இந்த மாதிரி மஞ்சள் தூள் போட்டு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல்லாம் நமக்கு இருக்காது அந்த நான்வெஜ்ஜில். ஸோ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு குக்கர் தூக்கி ஸ்டவ் மேலே வச்சிடலாம். கண்டிப்பாக ஒரு 8 விசில் கிட்ட விட்டுடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த கல்லீரல் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். எட்டு விசில் கிட்ட விட்டு எடுத்திங்கன்னா போதும், கல்லீரலாம் நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஸோ 8 விசில் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சுக்கா ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மசாலாலாம் வறுத்துக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் சோம்பு நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து நம்ம மிக்சியில் பொடி பண்ணி தான் சேர்க்க போகிறோம். ரொம்ப வறுக்க வேணால், லைட்டாக கோல்டன் கலர் வரைக்கும் வறுத்தா போதும். இந்த மாதிரி மசாலாலாம் வறுத்து போட்டிங்கன்னா அந்த சுக்கா நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நமக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் இருக்கும், அந்த டேஸ்ட்டும் நமக்கு இருக்கும், அந்த ஸ்பைசினஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் வறுத்து எப்போவுமே நான் சேர்த்துக்குவேன். அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஏன்னா கருகிட்டு நமக்கு மசாலா ஃபுல்லாக வறுத்தாச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு சுக்கா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே பேனே நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இன்றைக்கி ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நான் அப்படியே சேர்த்துக்க போகிறேன். காஞ்ச மிளகாய் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் வந்து சுக்கா பண்ண போகிறேன். 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நம்ம பொடிசாக நறுக்கி நான் அதை அப்படியே சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி சுக்கா வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் எப்போயுமே சின்ன வெங்காயம் வச்சு தான் நான் செய்வேன். சின்ன வெங்காயத்தையும் நம்ம அந்த ஆயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். அதையும் சேர்த்து கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த வெங்காயம், நல்லா காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா கோல்டன் கலர் வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ரை ஆனால் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நான் இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறேன். இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப போட வேணாம், அந்த ஃப்ளேவர் நமக்கு மாறிடும். ஸோ லைட்டாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து வறுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பவுட்ரு. அந்த பவுடரை இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த சுக்கா பண்ணுறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸே இது தான். கல்லீரல் வந்து நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுருந்தோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கல்லீரலையும் சேர்த்துக்கலாம். கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவே நல்ல ஸ்பைஸியாக காரமாக தான் இருக்கும். இன்னும் உங்களுக்கு காரம் பத்தலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்க போகிறேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவோம். ஸோ அதனால் நான் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறேன். ஸோ அதையும் சேர்த்து கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கறி நம்ம வேக வைக்கும்போது குக்கரில் உப்பு போட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் நம்ம உப்பு போடவே இல்லை. நான் அப்போ போடும்போதே கரெக்டான ஈக்குவலாக உப்பு போட்டிருக்கேன். ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணி விட்டுக்கலாம். இதுவே உப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம தட்டை போட்டு மூடி நல்லா வேக வைக்கணும். அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற அளவுக்கு வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணிங்கன்னா போதும். அப்பப்போ தட்டு போட்டு மூடி கரெக்டாக நமக்கு அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். யாருக்கெல்லாம் கோழியோட கல்லீரல் வறுவல் ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு அந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும். இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் அந்த சுக்கா ரெடி ஆகி வரணும். அப்போ தான் நமக்கு அது கரெக்டான ஸ்டேஜாக இருக்கும். சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அந்த சுக்கா. இந்த மாதிரி பாருங்கள், ஃபுல்லாக நமக்கு ஃபஸ்ட்டுக்கு இப்போ தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி அப்பப்போ தட்டு போட்டு மூடி இந்த மாதிரி ஃபுல்லாக கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு சீக்கிரம் அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடும்.
சுக்காவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பைஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் இருக்கும் நம்ம வறுத்துலாம் மசாலா அரைச்சிருக்கிறதுனால. ஸோ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். இதை அப்படியே நம்ம வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த கோழியோட கல்லீரல் ஃப்ரை பார்த்திங்கன்னா எல்லாமே நான்வெஜ்ஜுக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அதேமாதிரி வெஜிடேரியன் மீல்ஸுக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். இன்னும் சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். வித்தியாசமான ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும் நம்ம வறுத்துலாம் அரைச்சிருக்கிறதுனால. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் கோழியோட கல்லீரல் வச்சு எப்படி சுக்கா பண்ணலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.